ஹாய் டியர் பிரதர்ஸ், ஹாப்பி மார்னிங். 9ஆம் தேதி கேரளா லாட்ரி கசிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று 8ஆம் தேதி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. 8ஆம் தேதி கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் 57னுடைய கசிங் நம்பர் கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3224 32-24 ரிசல்ட்டு. பிசியில் 24 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிஏசிபிசியில் 42-24ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ 24 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட்டில் 724ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 7 பவர் பண்ணி 2 அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு மாஸ் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். கொடுத்ததே 3 நம்பர் தான், சரிங்களா? 552, 662, 724. அந்த நம்பர் அப்படியே திருப்பி 427ன்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். கொடுத்ததே 3 நம்பர் செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, கசகசன்னு நிறைய நம்பர் கொடுத்து லாஸ் ஆகக்கூடாது நிறையா அப்படின்றதுனால தான். அடித்தா அதுக்குள்ளே தான் அடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப லெஸ் அமௌண்ட்டில் போகணும் அப்படின்றது தான் பிளானு. எனிவே 724 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. 3 டிஜிட்டில் 24 பாஸ் ஆகிருக்கு பிசியில். ட்ரிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பர் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். 3224 கொடுத்துருக்கேன். ட்ரிக் நம்பருக்குள்ளேயே 4 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, அப்போது ரிசல்ட் 32-24 பிசியில் 24 பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 4 டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே டியர் பிரதர்ஸ், 9ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 523. இன்றைக்கி ட்ரா நம்பரையே அப்படியே வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேலை முடிஞ்சு போச்சு. 523 அப்படின்றத சென்ட்ரலில் இருக்கிற 2 1ன்னு பண்ணிவிட்டு 513. அப்போது அந்த 13 திருப்பி போட்டு 31, 531. இல்லை இந்த 52 அப்படியே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்று ரிசல்ட்டு 224 இருக்குது நேற்று ரிசல்ட்டில். இன்றைக்கி அதை 25 அப்படின்னு அடிக்கலாம். இல்லை அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா 24ன்றது, ஒரே நிமிஷம், நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 224 இருக்குல்ல, இந்த 24 பிசியில் 24 திருப்பி பார்த்தீங்கன்னா 42. 42ன்றது 52 அடிக்க சான்ஸ் இருக்குது. ட்ரா நம்பரையே இன்றைக்கி 523 அப்படின்றதையே பாக்ஸில் வச்சோம்னா அதுலேயும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி ட்ரா நம்பர் தான் மெயின் டார்கெட்டு. அதில் 5ஆம் நம்பர் 100% சான்ஸ் இருக்குது. என்னுடைய கணிப்புப்படி ஏபிசி போர்டில் 5ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டில் 0, 3, 5, 8 கொடுத்துருக்கேன். 5, 3 ஆல்ரெடி ட்ரா நம்பர்லேயே இருக்குது. 0, 3, 5, 8. ஏபிஏசிபிசியில் 52-25 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 52 ஆல்ரெடி ட்ரா நம்பர்லேயே இருக்குது மை டியர் பிரதர்ஸ். அந்த 52 மீண்டும் இன்றைக்கி ஏபிசி போர்டில் இறக்கிறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. 5-2 சரிங்களா? 52-25, 53-35 அதே ட்ரா நம்பர் தான். 52, 53 ட்ரா நம்பரில் தான் இருக்குது. அதை தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ட்ரா நம்பரில் தான் வச்சு செய்ய போகிறாங்க. அதுதான் நிஜம். ஓகே, 50-05, 10-01, 30-03, 31-13. ட்ரா நம்பரில் 23 இருக்குது. 23, 13 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா 32, 31 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது.
ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 52, 53, 50, 10, 30, 31. அவ்வளோதான். 100% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 503, 103. அதாவது ட்ரா நம்பரில் இருக்கிற 23, 13 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. இடையில் 0 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 13 அடித்தா 103, இல்லை திருப்பி அடித்தா 301. சரிங்களா? இல்லை 523ல் சென்ட்ரல் இருக்கிற இந்த 2ஆம் நம்பரை 0ன்னு பண்ணி விட்டு 503. ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்து 224. ஒரு ரிசல்ட் வந்து டபுள்ஸில் இறங்குது அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு மேக்ஸிமம் 0வோட தான் வரும். அப்படி தான் வந்துட்டுருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரிசல்ட் வந்துட்டு டபுள்ஸில் கொடுக்குறாங்க. நேற்று வந்து 224 2 இருக்குல்ல. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட் கொடுக்கும்போது 3 டிஜிட் நம்பரில் 0 பாஸ் ஆகும். அதனால தான் 503, 103. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 503, 103. 531 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்னேன் 23ன்றத 13ன்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. அந்த 13 திருப்பி 31. ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச். அப்படி என்ன சேஞ்சுன்னா இந்த 2ஆம் நம்பரை 1ன்னு பண்ணி விட்டு 531ன்னு அடிப்பாங்க. அவ்வளோதான். 531 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதம் இருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 1 ஹவராக கஸ்ஸிங் எடுப்போம். ஸோ அந்த கஸ்ஸிங் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ரிப்பீட்டடாக ஒரே ஒரு நம்பர் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கோம். இப்போது 996, 699, 969. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கக்கூடிய நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுறது என்னுடைய பழக்கம். ஏன்னா அதில் தான் வந்து பல முறை வின்னிங் பிடிச்சிருக்கேன். அதனால் என்னுடைய கஸ்ஸிங் உங்கள் பார்வைக்காக கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. 969 சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தேன். 523 தான். இது தான் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிப்பாங்க அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்கேன். அதன்படி தான் வந்துட்டுருக்கு எல்லாமே. திடீர்னு பார்த்தா எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி 969 கொடுத்து வச்சுருக்காண்டா. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு மூடில் போயிட்டுருப்போம். சரிங்களா? நம்ம ஒரு மூடில் போயிட்டுருப்போம். அவங்க எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஒன்று வச்சு அடிப்பாங்க. அதனால் நம்ம மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை கொடுத்துட்றது தான். வர்றது வராது அப்புறம் பார்ப்போம். சரின்னு பட்டுச்சுன்னா செஞ்சிடுவோம், அவ்வளோதான். அப்போது 969, 965, 106, 106 வாய்ப்பு இருக்குது பிரதர்ஸ். ஏன்னா நேற்று ரிசல்ட் பாருங்கள், 6 டிஜிட் எப்பவுமே பார்க்கணும். 60, 32, 24. நேற்று 6 டிஜிட் நம்பர். ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்திங்கன்னா 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 603. நம்ம பயங்கரமாக இந்த 3 நம்பர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த 3 நம்பர் வச்சு அடிச்சிடுவாங்க. இப்போ இந்த 603 இருக்குது பாருங்கள். இந்த 3 1ன்னு பண்ணி விட்டு 106 அப்படியே 106, 21, 06ன்னு அடித்தா என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து நேற்றுக்கு உண்டான ரிசல்ட்டு. இந்த 3 1ன்னு பண்ணி விட்டு 2106, 2106 பக்கா நம்பர். ஓகே, வாய்ப்பு இருக்குது. 659, 059. ஏன்னா நேற்று ரிசல்ட்டில் 60 இருக்குது. நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 60, அதில் 1 குறைச்சி 59 அப்படின்னு அடிப்பாங்க. அப்போது 659, 059,
531. நிறைய நம்பர் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமான நம்பர் தான், கொஞ்சம் நம்பர் தான். இதில் வந்து நீ என்னடா ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டால் 52 அவ்வளோதான். நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற 2 டிஜிட் நம்பர் 52. அந்த 52ஓட 1 வரலாம், 512 வரலாம். இல்லை இந்த 523 ட்ரா நம்பரை அப்படியே திருப்பி இந்த 23 திருப்பி 32 அப்படின்னு அடிக்கலாம். ஏன்னா நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் பாருங்கள், 224. பிசியில் 24 இருக்குல்ல, 23 வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்படி திருப்பி 32, இந்த 32 தூக்கி பிசியில் அடிக்க சான்ஸ் இருக்குது. 532 நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்னுடைய தனிப்பட்ட ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா 52. 3 டிஜிட் நம்பர் இல்லை, 2 டிஜிட் நம்பர் நான் சொல்கிறேன். 52 ட்ரா நம்பரில் இருக்கிற 52 தான் நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர். அந்த 52ஓட 7 வரலாம், 8 வரலாம், 9 வரலாம், என்ன வேணாலும் வரலாம். சரிங்களா? அதை வந்து 1 மணிக்கு டியர் லாட்ரி ரிசல்ட் வருது பாருங்கள், அதோடு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துட்டு 2 மணிக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அதனால் தயவு செஞ்சு 2 மணிக்கு கமெண்ட் பாக்ஸ் பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுவேன். அப்போது 503, 103க்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குதுன்னு எழுதியே கொடுத்துருக்கேன். 969, 965, 106, 659, 059, 531 இதெல்லாம் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ், மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர்ஸ். நான் தனிப்பட்ட முறையில் 52 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணுறதுனால அதோடு இணைச்சி ஒரு 3 டிஜிட் நம்பர் ஒரு 4 கொடுத்துருக்கேன். 52னா 512, 532, 542. நேற்று பிசியில் 24, அது அப்படியே திருப்பி போட்டு 42, 562, 592. 52 நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி ஃபாலோ பண்ணும் பொழுது அதோடு சேர்ந்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா 51, 53, 54, 56, 59 அவ்வளோதான். ஓகே மை டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ட்ரிக் நம்பர்ஸ் 44, 99, 60, 61, 51, 31. சரிங்களா? 44, 99, 60, 61, 15, 31. ஓகே மை டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கேன் வீட்டில், அதனால தான் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஐம் சாரி. 9ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 523 கெஸ்ஸிங் நம்பர்ஸ். இந்த 1 மணிக்கு வரக்கூடிய டியர் லாட்ரியை ஃபாலோ பண்ணுறோம். அந்த நம்பர் ரிசல்ட்டோட டியர் லாட்ரி ரிசல்ட் வருது பாருங்கள், அதோட நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்பரை மேட்ச் பண்ணி பார்க்குறோம். கடைசியாக ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறோம் நம்பரை, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் கமெண்ட் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸ் பார்த்துட்டு இருங்க. உங்களுடைய கணிப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மை டியர் பிரதர்ஸ், ஹேவ் அ ஹாப்பி டே. நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. குட் லக்.